السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وقضى ربك ألا تعبدوا إلا إياه وبالوالدين إحسانا. قال النبي صلى الله عليه وسلم: أوسط أبواب الجنة الوالد، فإن شئت فأضع ذلك الباب أو احفظه، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு அவரிக்காகட்டுமாக. சலாத்தனும் கருணையும் சலாம் என்னும் இறைச்சமும் ஈருலக சர்தார் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவு சகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிகீன்கள், தபா தாபிகீன்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் பெரும் கிருபையினால் புனிதமான ரமதான் மாதத்தை அடைந்து 14ஆம் நாள் தராவீகை நிறைவு செய்து அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை உடல் ஆரோக்கியத்தை தந்து அமல் செய்ய வாய்ப்பளித்த அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இனி வரும் காலங்களிலேயும் முழுமையான உடல் ஆரோக்கியம் தந்து முழுமையாக அமல் செய்யும் பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தருவானாக. ஆமீன். நேற்று பெற்றோர்களில் இருவரில் ஒருவரான தாய்க்குண்டான சிறப்புகள் குறித்து பார்த்தோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வார்த்தையான பர்ரம்பி வாலிதத்தி என்கிற ஒரே ஒரு இடத்தை தவிர குர்ஆனில் மற்ற எல்லா இடங்களிலேயும் வாலிதைனி என்கிற வார்த்தையை ஃபகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யா வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோர்களுக்கு நீங்கள் நன்முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று எல்லா இடங்களிலேயும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இருவரையும் இணைத்தே, அத்தாவையும் அம்மாவையும் இணைத்தே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எல்லா இடங்களிலேயும் சொல்வார். எந்த விதத்திலேயும் ஒரு குழந்தைக்கு தன்னுடைய தாய் சிறப்பாக இருப்பது போலவே தந்தையும் சிறப்பானவர். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருவரில் சிறந்தவர்கள் என்ற தாயை அடையாளம் காட்டினாலும் கூட தந்தைக்குண்டான சிறப்புகளை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் போது, அல் வாலிது அவுசத்து அபுவாபில் ஜன்னா, சொர்க்கத்தின் மத்தியில் உள்ள வாசல் உனது தகப்பன். ஃபஇன் ஷி'த ஃபஅதி' ذلكல் பாப் அவ் இஹ்ஃபதுஹு, நீ விரும்பினால் அந்த வாசலை வீணடித்து விடு அல்லது பாதுகாத்துக்கொள். அந்த சுவன வாசலை வீணடிப்பதும் பாதுகாப்பதும் உன் கைவசம் உண்டு என்று அல்லாஹ் சொன்னார். ரிதல் ரப்பி ஃபி ரிதல் வாலிதி,
வசஹ்துர் ரப்பி ஃபீ சஹ்தில் வாலித். அல்லாஹ்வுடைய பொருத்தம் அத்தாவின் பொருத்தத்திலும், அல்லாஹ்வின் கோபம் அத்தாவின் கோபத்திலும் உண்டு என்று அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். ஒரு சஹாபி கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ், எங்க அத்தாவுக்கு உண்டான எல்லா கடமைகளையும் நான் சரியாக செய்கிறேன், அவருக்கு என்ன தேவையோ எல்லாம் கொடுக்குறேன். நம்மளை பொறுத்தவரை நம்ம சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டா அத்தாவுக்கு வயசாயிடுச்சுன்னா வீட்டோடு இருப்பார். அப்போ நாம் செய்ய வேண்டிய கடமைன்னு நம்ம என்ன நினைக்கிறோம்னா, அத்தாவுக்கு மாத்திரை மருந்து வாங்கி கொடுக்கணும், 3 வேளை சோறு போடணும், அதோட நம்ம கடமை முடிஞ்சு போச்சு. அப்படித்தான் செஞ்சார். அவர் சொன்னார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ரசூலல்லாஹ், என் தந்தைக்குண்டான தேவைகளை நான் நிறைவேற்றுறேன், ஆனாலும் எங்க அத்தா என்கிட்ட ஒரே காசு கேட்டு நச்சரிக்கிறார். அப்ப நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அன்த வ மாலுக்க லி அபீக்க, உன்னுடைய பணம் காசுகள் மட்டும் கிடையாது, நீயும் உன் சொத்தும் உன் அத்தாவுக்கு சொந்தமானதுதான். என்ன நீ அது கேட்கிறாரு இது கேட்கிறாருங்கிற, மொத்த சொத்தையும் அத்தா கொடுத்தாலும் தகும். அவ்வளவு உரிமை உங்க அத்தாவுக்கு உன் மேல இருக்கு. அதனால அவருக்கு மனசு கோணாம சாதாரண நடைமுறையில பார்க்கத்தானே செய்யறோம். அத்தா நல்லா இருக்கும்போது சில உதவிகள் செஞ்சு பழகிருப்பாங்க. இப்ப ரமதான் மாசத்துலாம் வருதுன்னு வச்சுக்கங்களேன், ஒரு கட்டத்தில் அவங்க நல்ல வியாபாரம் பண்ணியிருப்பாங்க, நல்லா சம்பாதிச்சிருப்பாங்க, யார் யாருக்கெல்லாமோ என்னமெல்லாமோ உதவிகள் செஞ்சுருப்பாங்க. இப்போ அவங்களால சம்பாதிக்க முடியாத தருணம் வந்திருக்கும். அத்தாவால் பையன் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருப்பான். இப்போ அத்தா ஆசைப்படுவார், அவங்க வந்து நிற்பாங்க, போன வருஷம் வந்தவாரே இந்த வருஷமும் நோம்புக்கு வந்துட்டோம் அப்படின்னு வந்து நிற்பாங்க. இப்போ இவர் அவங்களுக்கு கொடுக்கணும், கொடுக்கறதுக்கு இவர்கிட்ட ஒன்றும் கிடையாது. நம்மளுடைய அத்தாவுக்கு எந்த குறையும் வைக்கல, சோறு கொடுத்துட்டோம், 3 வேளையும் டீ கொடுக்குறோம், ஸ்நாக்ஸ் கொடுக்குறோம், அதெல்லாம் எந்த குறையும் வைக்கல. அதையும் தாண்டி மாத்திரை மருந்து, உடம்பு சரியில்லைன்னா ஆஸ்பத்திரிக்கு போகிறோம், செலவழிக்கிறோம், மாத்திரை மருந்து வாங்கி கொடுக்குறோம், எல்லாம் செஞ்சிட்டோம். அதோட கடமை முடிஞ்சுதா? இல்லை. அவங்க வாழும்போது நல்லா இருக்கும்போது என்ன செஞ்சு பழகினாங்களோ, இப்போ ஒருத்தவங்க வந்திருக்கும் போது அவர் ஒரு காலத்துல 1000 ரூபா கொடுத்தார், இப்போ ஒரு 100 ரூபாயாச்சும் கொடுத்தாதானே மரியாதை. அப்ப அவர் என்ன செய்வார்? நம்மள்கிட்ட தானே எதிர்பார்ப்பார், புள்ளைகிட்ட தானே எதிர்பார்ப்பார். புள்ள தந்தா அதுல இருந்து இந்தா அவரை கௌரவமா வாழ வைக்கிறது நம்மளுடைய கடமை. சூரத்துர் ரஹ்மான்ல அல்லாஹ் கேட்பான் பொதுவாவே, ஹல் ஜஸாஉல் இஹ்சானி இல்லல் இஹ்சான். யாராவது ஒருத்தர் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்றாங்க, உதவி செய்யறாங்க அப்படின்னா அதுக்கு நீங்க திரும்ப உதவி செய்யறது தானே மரியாதை. அப்படித்தானே இருக்கணும். சாதாரண மற்றவங்கள்ட்டையே யார் நம்மளை வளர்த்து விட்டாங்களோ, யார் நமக்கு ஹெல்ப் பண்ணாங்களோ, யார் நமக்கு உதவி செஞ்சாங்களோ, அவங்கள ஒரு கட்டத்துல ஒரு நாம நல்லா இருக்கும்போது நீங்க யாருன்னு கேட்டா தப்பு இல்லையா? அது பொதுவா மற்றவங்க விஷயத்திலேயே அது தப்புன்னு சொன்னா, நம்மளை பெத்து இன்னும் சொல்ல போனா நாம இந்த உலகத்தை சுவாசிப்பதற்கு காரணமாக இருந்தவரே அவர் தான். அவர் இல்லைன்னா நமக்கு இந்த வாழ்க்கை இல்லை. அத்தாவுனாலதான் நமக்கு இந்த வாழ்க்கையே கிடைச்சிருக்கு. அந்த வாழ்க்கையை தான் நம்ம அனுபவிக்கிறோம், அந்த வாழ்க்கையை தான் நம்ம சந்தோஷமா அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். இந்த வாழ்க்கை கிடைப்பதற்கு காரணமாக இருந்தவரே இந்த அத்தா தான். அவர் இன்னைக்கு எப்படி இருக்கிறாரு, இன்னைக்கு என்ன அதெல்லாம் இல்லை, நம்மளை வரவுக்குண்டான காரணமே அவர். அதனாலதான் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு விஷயமாக அவர்கள் விஷயத்தில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒவ்வொரு விஷயத்தையும் அத்தாவுடைய விஷயத்தை பார்த்து பார்த்து செய்யணும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா சொல்றாங்க, மாமின் முஸ்லிமின் லஹு வாலிதானி முஸ்லிமானி இஸ்பிஹு இலைஹிமா முஹ்தஸிபன் இல்லா ஃபதஹல்லாஹு பாபைனி மினல் ஜன்னா. ஒவ்வொரு பெற்றோரும், முஸ்லிமான பெற்றோர்களை
ஒரு மனிதன் அடைந்தால் ஒவ்வொரு நாளும் அவர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும். ஒவ்வொரு காலைன்னா ஒவ்வொரு நாளும் அவர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும். அந்த சந்தோஷத்தின் மூலமாகத்தான் அவர்களுக்கு சுவனத்தின் 2 வாசல்கள் திறந்து வைக்கப்படும். வயின்கான வாஹிதன் ஃபவாஹித், அத்தா அம்மால ஒருத்தவங்க மட்டும் இருந்தா அந்த ஒருத்தவங்களுக்கு உண்டான சந்தோஷத்தை கொடுக்கணும். வயின் அகலப அகதுஹுமா லம் யருலல்லாஹு அன்ஹு ஹத்தா யருலா அன்ஹு. 2 பேர்ல யாராவது ஒருத்தர் நம்ம மேல கோபமாக இருந்தால், கோபப்பட்டால் அந்த கோபம் நம்மளுடைய வாழ்க்கையை பாதிக்கும், அவர்களுடைய துஆவை வாங்கும். இதை சொல்லி முடிச்ச பிறகு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா சொல்றாங்க, கீழ நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கேட்கப்பட்டது, வயின் கானா லாலிமைனி, உண்மையிலே அவங்க யாருன்றது 2வது. ஆனா நாம என்ன விளங்கி வச்சிருக்கோம்னா, எங்க அத்தா எனக்கு கெட்டது பண்றாரு. ரொம்ப பிள்ளைங்களுடைய எண்ணம் ஏன்னா அத்தா ரொம்ப கண்டிஷனா இருப்பாரு, அத்தா ரொம்ப கண்டிப்பா இருப்பாரு, சில இடத்துக்கு போகணும் அப்படின்னா போகக்கூடாதுன்றவாரு. ஆனா அம்மா அப்படி கிடையாது, ரொம்ப செல்லம் பாசம். அம்மாவனுடைய பாசம் வெளியில தெரியும், அத்தாவனுடைய பாசம் தெரியாது, கண்டிப்பு மட்டும்தான் தெரியும். கண்டிச்சதே பார்த்து பார்த்து வளர்ற. இப்பெல்லாம் அப்படி யாரும் இல்லை. இப்பெல்லாம் அத்தை மேல அழகா கை தூக்கி போட்டு தோல் மேல கையில் போட்டு போறானுங்கல்ல, அப்படி இல்லை. அப்படி இருந்த காலம் ஒண்ணு இருந்துச்சு. அத்தானா ரொம்ப அப்படி இல்லாம போனதனுடைய விளைவுதான் இன்னைக்கு பிள்ளைகள் வீணா போறாங்க, கெட்டு போறாங்க. கட்டுப்பாடு இல்லாம போறதுக்கு காரணமே அந்த அத்தாட்ட இருக்கக்கூடிய அந்த கண்டிப்பு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்கல்ல, எந்த வீட்டில் பிரம்பு தொங்குகிறதோ அந்த வீட்டில் வானவர்கள் வருவார்கள். எச்சரிக்கையா பிள்ளைகளுக்கு பயம் இருக்கணும், அத்தா மேல பயம் இருக்கணும். அத்தா கண்டிப்பாரு, தப்பு செஞ்சா தண்டிப்பாரு என்கிற பயம் பிள்ளைகளுக்கு இருந்தாதான் அவர் சரியான அத்தா. இல்ல சில வீடுகள்ல பார்ப்போம், ஜாலியா இருப்போம், சந்தோஷமா இருப்போம், சிரிச்சுட்டு இருப்போம். அத்தா வர்றாரு, பெல் அடிச்சுட்டாரு அப்படின்னா அப்படியே எல்லாம் மாறி அப்படியே சைலண்ட் ஆயிடும் எல்லாமே. அவ்வளவு கண்டிஷன் இருக்கும். நல்லது, அவசியம், தேவை. எங்க அந்த கண்டிப்பு இல்லாம போகுது, அதுக்காக அவருக்கு பாசமே இல்லைன்னு அர்த்தமா? கண்டிப்பே வெளியில தெரியறதுனால அம்மாட்ட இருக்கக்கூடிய பாசம் அத்தாட்ட இல்லைன்னு அர்த்தமா? இந்த ஆயத்துகளை எழுதி அதனுடைய தஃப்சீர்ல எழுதுறாங்க, வகலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யா வபில் வாலிதைனி இஹ்சானா. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்களே 3 தடவை அம்மா அம்மா அம்மான்னு சொல்லிட்டு 4வது தடவை அத்தான்னு சொன்னாங்களே, வாஸ்தவம் தான், அம்மாவுக்கு அந்த மதிப்பு இருக்கு. ஆனா அம்மாவுக்கு இருக்குங்கிறதுனால அத்தாவுக்கு ஒண்ணுமில்லைன்ற பொருள் அல்ல. அத்தாவுக்கு உண்டான மரியாதை, அவருக்குண்டான மரியாதை கொடுக்கப்படணும். காரணம் என்னன்னா, அவர் மரியாதை கொடுக்கப்படாம இருக்கிறது காரணம் அவருடைய பாசம் வெளியில தெரியுது. அம்மா ஏதாவது ஒன்னா டக்குன்னு அழுதுருவாங்க, கண்ணீர் வடிச்சிருவாங்க. எந்த பிரச்சனையா இருந்தாலும் பிள்ளைகிட்ட கொட்டுவாங்க, பிள்ளைகிட்ட சொல்லுவாங்க. அம்மாவுக்கு இந்த ஃபீலிங் வராது. நாம இப்படிலாம் சொல்றதுனால நம்ம புள்ள கவலைப்படுவானே, நம்ம புள்ள கஷ்டப்படுவானே அப்படி யோசிக்க மாட்டாங்க. நம்ம கஷ்டத்தை வேற யார்கிட்ட சொல்ல, நம்ம பிள்ளைகிட்ட சொல்லாம அப்படி நினைச்சு சொல்லுவாங்க. ஆனா அவர் அத்தா அப்படி இருக்க மாட்டார். அவருடைய கஷ்டம் எல்லாத்தையுமே அவருக்குள்ளேயே போட்டு முழுங்கிடுவார். நான் வெளியில சொன்னா என் பிள்ளைக்கு அது பாதிப்பு. கொண்டாட்டிட்டே ரொம்ப பேர் எவ்வளோ கஷ்டத்தை சொல்லாம இருக்கும். எவ்வளோ பேர் உடம்பு சரியில்லைன்னா நேரம் டாக்டர்கிட்ட போய் ஊசியை போட்டுட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி வீட்டில் போய் இருந்துட்டு வர்ற அத்தா மாதிரிலாம் எத்தனை பேர் இருக்காங்க. காலையில் முழிச்சா கடைக்கு போறாரு, நைட் ஆனா திரும்பி வர்றாரு. ஆனா அந்த பிள்ளைய காலையில அவர் தான் கண்டிக்கிறாரு, சத்தம் போடுறாரு. ஆனா நைட்டு வந்த உடனே சாப்பிட்டானா, தூங்கிட்டானே, என்ன பண்றான், தூங்கின பிறகு அவனுடைய தலையை கோதி கொடுத்து அவனை முத்தம் கொடுத்து, இது எதுவுமே பிள்ளைக்கு தெரியாது. அவன் தூங்கிட்டுல இருக்கான், அவனுக்கு என்ன தெரிய போகுது? இது எல்லாமே அத்தாவுக்கு உண்டானது. அதனால அவருக்குண்டான மரியாதை கொடுக்கப்படணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் இப்படி சொன்ன உடனே சஹாபியில் ஒரு சஹாபி கேட்கிறாரு, வயின் கானா லாலிமைனி, யார சொல்லலாம், அந்த 2 பேரும் அநியாயக்காரர்களாக இருந்தாலுமா நான் அவங்களுக்கு கட்டுப்படணும், நான் அவங்களுக்கு நல்லது செய்யணும். எங்க அத்தா, சில பேர் அப்படி இருக்கிறாங்க, எங்க அம்மா கெட்டவங்க, எங்க அத்தா கெட்டவர், எங்க அத்தாவை பத்திலாம் உங்களுக்கு தெரியாது, தெரிஞ்சதுன்னா வண்டி வண்டியா கழுவுவீங்க நீங்க, அவ்வளவு மோசமான ஆளு அவரு, எனக்கு அது செய்யல இதை செய்யல, எங்க அண்ணனுக்கு பண்ணாரு, எங்க அக்காவுக்கு பண்ணாரு, அவங்களுக்கு செஞ்சாரு, இவங்களுக்கு செஞ்சாரு, என்ன நடுத்தரில் விட்டாரு, எனக்கு ஒண்ணுமே தெரில. எத்தனையோ பேர் இருக்காங்க.
பைன் கானா லாலிமைனி. இப்ப இவருடைய கண்ணோட்டத்துல இவங்க அத்தா கெட்டவர். இவர் கேட்கிறாரு, யார் ரசூலல்லாஹ், அவர்கள் அநியாயக்காரர்களாக இருந்தாலுமா? இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லல. இல்ல அநியாயக்காரனாலாம் இருக்க மாட்டாரு, அவர் செய்யறது உனக்கு தெரியாது, அப்படிலாம் சொல்லல. ரசூலுல்லாஹ் சொன்ன பதில், வயின் கானா லாலிமைனி, உண்மையிலேயே அவர் உனக்கு அநியாயம் தான் பண்றாருன்னே வச்சுக்குவோம். உண்மையிலேயே அவர் உங்ககிட்ட அப்படித்தான் நடந்துக்கிறான்னு வச்சுக்குவோம். அப்படி நடந்து கொண்டாலும் நீ அவர்கிட்ட நல்லா தான் நடந்துக்கணும். பெத்த அத்தாவையோ அம்மாவையோ திட்டுறதுக்கு எந்த பிள்ளைக்கும் உரிமை கிடையாது, தகுதியே கிடையாது. அத்தாவையோ அம்மாவையோ திட்டுறதுக்கு, வைகிறதுக்கு, சாபமிடுவதற்கு எந்த பிள்ளைக்கும் உரிமை கிடையாது. எப்படிப்பட்ட சூழ்நிலையில உண்மையிலேயே அவர்கள் அநியாயக்காரர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு எதுவும் கிடையாது. இன்னொன்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, லா ஜஸா வலதுன் வாலிதஹு இல்லா ஐ யஜிதஹு மம்லூக்கன் ஃபதஷ்தரீஹி ஃபயுத்திகஹு. அந்த காலத்துல இருந்த அடிமைத்தனம். அத்தா அடிமையா இருக்கிறார் ஒருத்தர் கீழே, மகன் வெளியில வந்து பெரிய ஆளாகி இவர் 4 பேரை அடிமைகளை வச்சிருக்கிறார், பெரிய பணக்காரர் வாழ்றார். அதையும் நம்மளையும் ஒப்பிட்டு பார்க்கலாம். அப்படின்னா அத்தா வசதி இல்லாம இருக்கிறாரு, புள்ள வசதியா இருக்கிறான்னு அர்த்தம். புள்ள நல்ல வசதியா இருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இப்ப இந்த அத்தாவுக்கு இந்த மகன் செய்ய வேண்டிய கடமை என்னன்னா, அடிமையாக இருக்கக்கூடிய தன்னுடைய தகப்பனுக்கு அந்த அவரை அடிமையா வச்சிருக்கிற ஓனர் இருப்பான்ல, அந்த ஓனர் எவ்வளவு ரேட் சொல்றாரோ, அமௌண்ட் சொல்றாரோ, அவ்வளவு பணத்தையும் கொடுத்து அவரை விடுதலையாக்கி, இப்ப மகன் அத்தாவை அடிமையாக்கி வைக்க முடியாது. கொடுத்து வாங்கின உடனே இவர் கையில வந்துடுறான். வந்த உடனே இவர் உரிமை கொண்டாட முடியாது. அத்தாவை வாங்கி இவர் உரிமை விட்டுறணும். இப்படி உரிமை விட்டால்தான் இவன் மகன் அத்தாவுக்கு செய்ய வேண்டிய கடமை செஞ்சிருக்கான்னு அர்த்தம். அவர் கஷ்டப்பட்டாருன்னா நான் என்ன செய்ய முடியும்? நான் கஷ்டப்படுறேன், நான் சம்பாதிக்கிறேன், நான் அப்பார்ட்மெண்ட்ல இருக்கேன், நான் பெரிய வீட்டில் இருக்கிறேன். அவர் கஷ்டப்பட்டாரு, அவர் ரொம்ப கம்மியாக கஷ்டப்பட்டாரு, சிரமப்பட்டாரு, அவ்வளோதான் சம்பாதிச்சாரு. அவர் சம்பாதிச்ச அளவுக்கு உண்டான குடிசை வீட்டில், ஓலை வீட்டில் அவர் இருக்கிறாரு, வாடகை வீட்டில் அவர் இருக்கிறாரு. இருந்துட்டு போட்டோம், நான் என்ன செய்ய முடியும்? நான் சம்பாதிக்கிறேன், நான் நல்லா இருக்கிறேன், நான் சொகுசா வாழ்றேன். அவர் சம்பாதிக்கல, அவர் கஷ்டப்பட்டாரு, இப்ப அவர் அப்படி இருக்கிறார். நான் எங்க அத்தா அம்மாக்கெல்லாம் எந்த குறையும் வைக்கல. என்ன குறை வைக்கல? 3 வேளை அரிசி, மாசம் மாசம் 1 மூட்டை அரிசி, அப்புறம் எண்ணெய், பருப்பு, அதெல்லாம் நான் சொல்லி வச்சிருக்கேன். அங்கேருந்து நேர எங்க அம்மா வீட்டுக்கே போயிடும், எங்க அத்தா வீட்டுக்கே போயிடும், அதெல்லாம் போயிடுது, அதெல்லாம் செஞ்சிடுறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஒரு மகன் அத்தாக்கு செய்ய வேண்டிய கடமை என்னன்னா, தான் வாழ்வது போல அத்தாவையும் வாழ வைக்கணுங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் அடிக்கடி சொல்றது உண்டு, நம்மள்ட்ட இருக்கிற ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு, அது எங்கிருந்து ஒட்டிக்குச்சின்னு தெரில. அதிகமான வீடுகள்ல இருக்கு, அத்தா அம்மா இருப்பாங்க, வயசானவங்களா இருப்பாங்க. நம்ம சொந்தமா வீடு கட்டினா கூட எப்படி பிளான்ல கட்டுறோம்னா, எனக்கும் என் பொண்டாட்டிக்கு ஒரு வீடு, என் பையன் இப்பதான் எல்கேஜி படிச்சுட்டு இருக்கான், அவனுக்கு ஒரு வீடு, என் பொண்ணு அவளுக்கு ஒரு வீடு, எல்லாம் இருக்கும். அத்தாவும் அம்மாவும் ஹாலில் படுத்திருப்பாங்க. நம்ம சாதாரணமாக கேட்போம், அத்தா அம்மா வயசாயிடுச்சு, அவங்களுக்கு எது ரூமு, அவங்களுக்கு என்ன சிரமம், ஹாலில் இருக்கும். அத்தா இல்லைன்னே வச்சுக்குவோம், அம்மா மட்டும் இருக்காங்க, அத்தா வஃபாத் ஆயிட்டார், அம்மா மட்டும் இருக்காங்க, நான் சந்தோஷமா ரூம்ல இருக்கேன். என் சின்ன சின்ன பிள்ளைங்களுக்குலாம் தனித்தனி ரூம் இருக்கு. எல்லாம் இது அவன் ரூமுக்குள்ள இவன் போகக்கூடாது, இவன் ரூமுக்குள்ள அவன் போடக்கூடாது, அப்படின்ற அளவுக்கு பிள்ளைங்க சண்டை பிடிச்சிக்கிறாங்க. ஆனா எங்க அம்மா ஹாலில் தான் படுக்கணும்னா நான் சரியான பிள்ளையா? அவங்களுக்கு அசௌகரியங்கள் இருக்காதா? ஹாலில் படுத்திருக்கும் போது சேலை நகரும் கொல்லும், யாரும் வருவாங்க போவாங்க, அவங்க எப்படி தூக்கம் வரும் அவங்களுக்கு? என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்ம மனைவி ஹாலில் படுத்திருந்தா நம்மளால அதை தாங்க முடியுதா? ஏன் இங்க படுத்திருக்க, உள்ள போய் சொல்ல மாட்டோமா? அப்ப மனைவியை விட அம்மா அவ்வளோ இலக்காரமா போச்சா நமக்கு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அதே அளவுக்கு அத்தாவையும் நினைங்க. நீங்க எப்படி வாழ்றீங்களோ, நீங்க எப்படி சந்தோஷமா இருக்கிறீங்களோ, அதே மாதிரி அத்தாவையும் சந்தோஷமா இருக்க வைப்பது அவசியம்னு சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த அளவுக்கு சொன்ன பரவாயில்ல. இன்ன மின் அக்பரில் கபாயிர் ஐயல் அன ரஜுலு வாலிதஹு. பெரும் பாவங்கள்ல
நம்ம பெரும்பாவம்னா என்ன சொல்லுவோம்? ஷிர்க் வைக்கிறது பெரும்பாவம்னு சொல்லுவோம், மது அருந்துறது பெரும்பாவம்னு சொல்லுவோம், விபச்சாரம் செய்யறது பெரும்பாவம்னு சொல்றோம்ல, ஒரு முஸ்லிமை கொலை செய்யறது பெரும்பாவம். ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இந்த பெரும் பாவங்களில் எல்லாம் பெரிய பாவம் ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா ஐயல் அனர் ரஜுலு வாலிது, ஒரு மனிதன் தன் அத்தாவை சபிப்பது என்கிறார்கள் ஸல்லல்லாஹு. அத்தாவை திட்டக்கூடிய திட்டு என்னவா இருக்கிற சில பெரும் பாவங்களிலே மோசமான பெரும் பாவம். ஃபமன் சர்ரஹு ஐயமுத்தலஹு உமரஹு, யாருக்கு வாழ்நாள் அதிகமாகணும்னு ஆசை இருக்கோ, யாருக்கு தான் இல்லை, எல்லாத்துக்கும் ஆசையா தான் இருக்கு. 80 வயசு வாழ்றவருக்கு கூட எப்படியாவது 100 120 தொற்றணும் அப்படின்னு ஆசையா தான் இருக்கு. ரொம்ப நாள் வாழணுன்ற ஆசை இல்லாதவங்க யார் இருக்கா? ஸல்லல்லாஹு சொல்றாங்க, யாருக்கு நல்லபடியா வாழணும்னு ஆசை இருக்கும், ஓ யுஸாது ஃபீ ரிஸ்கிஹி, அவருடைய வாழ்வாதாரம் அதிகரிக்கப்பட வேண்டும், ஒரு சொந்த வீடு பத்தாது 9 வேணும் என்று ஆசை இருக்கிறதோ, ஃபல் யபிர் வாலிதைஹி வல் யஸில் ரஹிமஹு, அவர் தன்னுடைய பெற்றோர்களை அரவணைத்து வாழட்டும், அவர் யாரை சந்தோஷமாக வைத்திருக்கிறாரோ அவர்களோடு சேர்ந்து வாழட்டும் என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. சமீப காலமா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒண்ணு இருக்கு. என்னன்னா, அது இந்த காலத்து பிள்ளை, இந்த ஜெனரேஷன் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அதிகமாக தலாக்கு ஹுலா அதிகமா நடக்குது. பிள்ளைய பெற்றுறாங்க, பிள்ளையும் வளர்ந்துடுறான், அத்தா ஒரு பக்கம் அம்மா ஒரு பக்கமா இருக்கிறாங்க. இந்த தலாக் ஆகிற சிச்சுவேஷன்ல அதிகபட்சம் குழந்தைகளை தாய்மார்கள் எடுத்துக்கிறாங்க. தாய் தான் எடுத்துக்கிறா, தாய் தான் அரவணைச்சு வளர்த்தேன்னு சொல்லி கிட்டத்தட்ட அத்தாவும் என்ன செய்யறது இல்லைன்னு, சரி புள்ள நல்லா இருந்தா சரி அப்படின்னு விட்டுடுறாரு. இவர் வந்துடுறாரு. இவருக்கு உண்டான இன்னொரு துணையை தேடிக்கிறார். பையன் கொஞ்சம் பெரியவனா ஆன பிறகு அல்லது பெரியவனா இருந்தா ஃபர்ஸ்டே அத்தா மேல ஒரு கோபப்பார்வை வந்துடுது. இதெல்லாம் மனுஷனா, எங்க அம்மா வேணான்ட்டான் அப்படின்னு வந்துடுது. அதுக்கப்புறம் அவர் இன்னொரு கல்யாணம் முடிச்சிட்டாருன்னு தெரிஞ்சா நாளில்லாஜு எல்லாம் ஆசைக்கு அடிமணிஞ்சவர். வயசு தான் ஆச்சு, ஆனா இவருக்கு ஆசை அடங்கலை. என்னென்ன பேசுறாங்க தெரியுமா? அல்லாஹ் பார்த்தாரு. கடைசி காலத்துல மனைவி இல்லாமல் கணவன் வாழ்றது எவ்வளவு சிரமம், எவ்வளவு கஷ்டம்னு மனைவியை இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற முதியவர்களை கேட்ட தெரியும், பெரியவங்களை கேட்ட தெரியும். கொடுமையான காலம் அது. மௌத்து வர்றதா இருந்தா பெண்ணுக்கு முன்னால், மனைவிக்கு முன்னால் கணவனுக்கு மௌத்து வந்துடணும். ஒரு மனைவி தன்னை தாங்கிட்டு ஒரு பெண் எப்படினாலும் வாழ்வா, தனிமையில வாழ்வா, வாழ முடியும். ஆனா ஒரு மனைவி இல்லாம கணவன் வாழ்றது ரொம்ப ரொம்ப சிரமம், ரொம்ப கஷ்டம், ரொம்ப நாள் தாங்காது. மனைவி மௌத்தானா பாருங்க, வயசான ஆம்பளையா இருந்தாருன்னா சீக்கிரமா அவரும் மொத்த போயிடுவார். அந்த மனசு வழியிலேயே வாழ முடியாது. அப்படி இருக்கும்போது இப்பெல்லாம் சர்வசாதாரணமா கல்யாணம் முடிஞ்சு 3 வருஷத்துல தலாக்கு, 5 வருஷத்துல தலாக்கு, 40 வயசு கூட ஆகல அவனுக்கு, அதுக்குள்ள தலாக்கு ஆயாச்சு பொண்ணு. இப்ப இவன் மீதி உண்டான காலத்தை இந்த தகப்ப எப்படி வாழ்வான்? மார்க்கம் அனுமதிச்ச ஒரு விஷயம்தான். சரி, இப்படியே இருக்கணும், உனக்காக வேண்டியும் உன்னுடைய தாய்க்காக வேண்டியும். அவனும் தனியாகிட்டா, தாய் தனியா இருக்கிறா, நீனும் இருக்கிற, உனக்காக வேண்டி அவர் தனியாவே வாழணுமா கடைசி வரைக்கும்? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொன்னா, வஇ யதஃபர்ரகா யுக்னில்லாஹு குல்லம் மின் சஅத்தி வகான அல்லாஹு வாசிஅன் ஹகீம். அல்லாஹ் ரூட் சொல்றான், முடிஞ்ச அளவு தலாக்குலாம் கொடுக்காதீங்க, தலாக் ஆகாதீங்க, அல்லாஹ்வுடைய அரிசே நடக்குது, எவ்வளோ சொல்ல முடியுமோ அவ்வளோ சொல்றான். அதையும் மீறி ஒரு சூழ்நிலையில வேற வழியே இல்லை, இவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ முடியாது என்கிற சூழல் வந்தா, வஇ யதஃபர்ரகா, அந்த 2 பேரும் தனித்தனியாக பிரிந்து வாழ்ந்தால், யுக்னில்லாஹு, அல்லாஹ் அவர்களை தேவையற்றவனாக ஆக்குவான், குல்லம் மின் சஅத்தி, ஒவ்வொருத்தரையும், அந்த பெண்ணையும் இந்த கணவனையும் அல்லாஹ் அவரவர்களுடைய வசதிக்கேற்ப தேவையற்றவனாக ஆக்குவான். இவர் இல்லாம அந்த பெண்ணால வாழ முடியும்ன்ற சூழலை அல்லாஹ் அந்த பெண்ணுக்கு ஏற்படுத்தி கொடுப்பான். அந்த பெண் இல்லாம இவரால வாழ முடியும்ன்ற சூழலை அல்லாஹ் இவருக்கு ஏற்படுத்தி கொடுப்பான். அப்படி ஏற்படுத்தி கொடுக்கிற மெத்தடு தான் இன்னொரு திருமணம், இன்னொரு பெண்ணை கட்டுறது, இன்னொரு மனைவியை கட்டுறது. அதுக்காக தாம்பத்த பிள்ளைக்காக, மகனுக்காக இவர் என்ன செய்யணுமோ அவ்வளவு செய்யறாரு, எல்லாம் பண்றாரு. ஆனாலும் கூட என்ன பேச்சுக்கள் வருது? மோசமான பேச்சுக்கள். இவன்லாம் மனுஷனா, இவன்லாம் அப்படிப்பட்டவனா, நவுது பில்லா, அல்லாஹ் பாதுகாக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அலா உனப்பிஉக்கும் பி அக்பரில் கபாயிர்,
பெரும் பாவங்களில் பெருசை பத்தி நான் உங்களுக்கு சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு 3 தடவை திரும்ப திரும்ப ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள்கிட்ட இந்த கேள்வியை கேட்கிறாங்க. பலா யா ரசூலுல்லாஹ், சொல்லுங்க யா ரசூலுல்லாஹ்னு சொன்னாங்க. அல் இஷ்ராக்கு பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைப்பது, வ உக்கூக்குல் வாலிதை, பெத்தவங்களுக்கு மாறு செய்வது. பெத்தவங்களுக்கு மாறு செய்வதுன்னு சொன்ன பிறகு வஜலச ஒக்கான முத்தக்கியான் சல்லல்லாஹு நின்று பேசிட்டு இருந்தாங்க. பேசிட்டு இருந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெத்தவங்களுக்கு மாறு செய்யறது இந்த வார்த்தையை சொன்ன பிறகு கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தாங்க. அப்புறம் கீழே உட்கார்ந்துட்டாங்க, உட்கார்ந்து சாஞ்சிட்டாங்க. கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியா கவலையோடு இருந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கு பிறகு 3வது சொன்னாங்க, வக்கூலு ஜூர், மோசமான பேச்சுக்கள். ஷிர்கு பில்லான்னு சொல்லும் போது கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வராத வருத்தம் எதனால ஏற்பட்டுச்சு? பெத்தவங்களுக்கு மாறு செய்யறதுன்னு சொல்லும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை உணர்றாங்க, எவ்வளவு மோசமானது என்பதை உணர்றாங்க. ஒரு தகப்பனை பொறுத்தவரை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா 2 பேருக்குமாக சொல்லக்கூடிய வார்த்தைகள் எப்படிப்பட்ட வார்த்தைகள்? அவங்கள நீங்க ஒபில் வாலிதேனி ஹஸானா இம்மா யபுலுகன்ன இந்தகல் கிபர அகதுஹுமா அவ் கிலாஹுமா, 2 பேர்ல ஒருத்தரோ அல்லது 2 பேருமோ உங்களிடத்தில் வயோதிகத்தை அடைந்தால் ஃபலா தகுல் லஹுமா உஃபின், அவங்கள ஸ்ரீ என்று கூட நீங்கள் சொல்லாதீர்கள். வயோதிகமான நேரத்துல பெத்தவங்களை பார்க்கறது அவ்வளவு உயர்வான விஷயம். அந்த சந்தர்ப்பத்தில் நமக்கு பெரிய சிரமங்கள், பெரிய கஷ்டங்கள் எல்லாம் வரும். ஆனா வார்த்தை விட்டுறக்கூடாது. வலா தன்ஹருகுமா, அவர்களை நீங்கள் விரட்டி விடாதீர்கள். அத்தாவையும் அம்மாவையும். ஆமா, அந்த என்ன ஹோம் பெத்தவங்களுக்கு ஏதோ ஒரு ஹோம் பாங்க, ஓல்ட் ஏஜ் ஹோம். வயசாகி போச்சுன்னா அப்படிதான், ஓல்டு ஏஜ் ஆகி போச்சு, அதுக்காக தனி ஹோம். ஓல்டு ஏஜ் ஹோமில் கொண்டு போய் விட்டுறான். விட்டுட்டு இதே வார்த்தையை தான் சொல்கிறான், எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அத்தாவுக்கு நான் எல்லாமே செஞ்சுட்டேன், கடமையை முடிச்சுட்டேன், மாதம் மாதம் பணம் கொடுக்குறேன், அவங்க பார்த்துக்கிறாங்க, அவங்க செய்கிறாங்க. வலா தன்ஹர்ஹுமா, அவர்களை விரட்டி விடாதீர்கள். வகுல்லஹுமா கௌலன் கரீமா, அவர்களிடத்தில் நல்ல வார்த்தைகளையே நீங்கள் பேசுங்கள். அவங்கள எரிஞ்சு விழுறது, அவங்க மனசு காயப்படும்படியான பேச்சுக்கள் பேசுறது, அப்படி பேசாதீங்க. வஹ்ஃபிர் லஹுமா ஜனாஹ துல்லி, அவர்களிடத்தில் இரக்கம் என்னும் ரெக்கையை தாழ்வாக காட்டுங்கள், இரக்கமாக அவர்களிடத்தில் நடந்து கொள்ளுங்கள். வகுர் ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா, அவர்கள் வஃபாத் ஆயிட்டாங்கன்னு சொன்னா அவர்களுக்காக நீங்கள் துஆ இருக்கும் போதும் துஆ செய்யுங்க, வஃபாத்துக்கு பிறகும் நீங்கள் துஆ செய்யுங்க. அப்துல்லாஹ் பின் தீனார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அப்துல்லாஹ் பின் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா, 2 பேரும் ஒரு தடவை ஒரு பாதை வழியா நடந்து போயிட்டு இருக்காங்க. இப்படி போய்கிட்டு இருக்கும்போது ஒரு அரபியை பார்க்குறாங்க அப்துல்லாஹ் பின் உமர். உடனடியாக தாம் போன அந்த ஒட்டகத்தை நிறுத்திட்டு அந்த அரபிட்ட பேசுறாரு. நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க, வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா விசாரிக்கிறார். அப்புறம் பதில் சொல்றார். அப்புறமா அவரை, என்ன இந்த உலகத்தோடு போய்கிட்டு இருக்கீங்க, வாங்க ஏறுங்க அப்படின்னு அவருடைய ஒட்டகத்தில் ஏறி உட்கார வச்சுக்கிட்டார். உட்கார வச்சுட்டு அவர் போட்டிருந்த அந்த தலைப்பாகை, வெயில் நல்லா அடிக்குது, அவர் சும்மா மொட்டையா போறாரு, வெயில் அவர் மேல படுது, அதனால தாம் போட்டிருந்த தலைப்பாகையை எடுத்து கலட்டி அவருக்கு போட்டு அந்த வெயிலில் இருந்து அவரை பாதுகாத்து அவரை தன்னுடைய ஒட்டகத்துல கூட்டு வந்து எங்க அவர் போகணுமோ அங்க வரைக்கும் கொண்டு வந்து அவரை இறக்கி விட்டார். இறக்கி விட்ட பிறகு அப்துல்லாஹ் பின் தீனார் கேட்கிறாங்க, அப்துல்லாஹ் பின் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமாட்ட, யார் அவர், இது வரைக்கும் நம்ம பார்த்ததே கிடையாது, புதுசா இருக்கிறாரு ஆளு, என்ன அவருக்கு நீங்க இவ்வளவு மரியாதை கொடுக்குறீங்க, அவரை கூப்பிட்டவங்க வாகனத்துல உட்கார வைக்கிறீங்க, உங்க தலைப்பாயை கழட்டி அவருக்கு கொடுக்குறீங்க, இவ்வளவு மரியாதை செலுத்துறீங்களே, அவர் யாருன்னு கேட்டாங்க. அப்துல்லாஹ் பின் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா சொன்னாங்க, இன்ன அபா ஹாதா கான உத்தன் லி உமர் பின் அல் கத்தாப், இவங்களோட அத்தாவும் எங்க அத்தாவும் ஃப்ரெண்டு. எங்க அத்தாட ஃப்ரெண்ட் இல்லை இவரு, இவரோட அத்தா எங்க அத்தாக்கு ஃப்ரெண்டு. எங்க அத்தாவும் இவங்க அத்தாவும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தவங்க, ரொம்ப இதா இருந்தவங்க.
அதனால எங்க அத்தாவுடைய ஃப்ரெண்டுடைய மகன் அப்படிங்கிறதுனால நான் இவருக்கு மரியாதை செலுத்தினேன்னு சொல்லிட்டு சமீஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், இன்ன அபர்ரல் பிர்ரி சிலத்தல் வலதி அஹ்லு உத்தி அபீஹி. ஒரு அத்தாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் மேலான கடமை, அத்தா யாரிடமெல்லாம் நல்ல முறையில் பழகினாரோ அந்த குடும்பத்தாரோடு அவர்களோடு இவரும் நல்ல முறையில் பழகுவது. ஒரு சஹாபி கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், எங்க அத்தா இறந்துட்டாரு, அவருக்கு நான் இறந்த பிறகு என்ன செய்யணும்? இருக்கிற வரைக்கும் நல்லா பார்த்துக்கிட்டேன், வஃபாத் ஆயிட்டாரு, இதுக்கு பிறகு நான் என்ன செய்யணும்? ஸல்லல்லாஹு தெளிவாகவே சொல்லுவாங்க, அவர் யாரிடமெல்லாம் தொடர்பு கொண்டிருந்தாரோ நட்போடு பழகினாரோ அவரோடு நீயும் நட்பு வை, அவங்களெல்லாம் நீ மதி. உங்க அத்தா வாழ்ற காலத்தில் யாரோட சந்தோஷமா இருந்தாரோ அவரோடு நீனும் சந்தோஷமாக இரு. உங்க அத்தா யாரெல்லாம் மதிச்சாரோ அவரை நீயும் மதி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு. அப்ப ஒரு அத்தாவுக்கும் மகனுக்கும் உண்டான பிள்ளைக்கும் உண்டான தொடர்புகள்லாம் மௌத்தா போறதோட முடிகிறது இல்லை. இருக்கிற காலத்திலே அவங்கள கண்கலங்காம பார்க்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது என்றாலும் கூட, இறந்த பிறகும் கூட அவர்களுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு செயல்களையும் நாம் அவர்களுக்காக செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆன்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள பத்தி பேசலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அத்தா அவங்கள ஏத்துக்கல, இஸ்லாத்துக்கு வரல, காஃபிரா தான் இருக்கிறார். காஃபிரா இருந்தும் கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் அத்தாட்ட எப்படி நடந்துகிட்டாங்க அப்படிங்கிறத அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் போது, இது கால லி அபீஹி யா அபத்தி லிம தஅபுது மா லா யஸ்மஉ வ லா யுப்சிர் வ லா யுக்னி அன்க ஷைஆ. அத்தாவே, பாசமா யா அபத்தி, எங்க அத்தாவே, ஏன் நீங்க ஒன்றும் கேட்காது பார்க்காது பேசாது அந்த கல்லை ஏன் நீங்க வணங்குறீங்க? யா அபத்தி இன்னி கத் ஜாஅனி மினல் இல்மி மா லம் யஅதிக, உங்களுக்கு கொடுக்காத ஒரு ஞானத்தை அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிறான். ஃபத்தபிஇனி, நான் ஒரு நபியா இருக்கிறேன், என்ன பின்பற்றுங்க. அஹதிக்க சிராத்தன் சவிய்யா, உங்களுக்கு நான் நேர்வழி காட்டுறேன். யா அபத்தி லா தஅபுதி ஷைத்தான் இன்ன ஷைத்தான காலில் ரஹ்மானி அசியா. அத்தாவே, ஷைத்தானை நீங்க வணங்க. இந்த வார்த்தைகளை நீங்க பார்த்தீங்கன்னா அவர் பேசுற ஒவ்வொரு வார்த்தையையும் அத்தாவுக்கு எவ்வளவு மரியாதை செலுத்தினாருங்கிறத அல்லாஹ் காட்டுறான். என்னத்தான் இப்படி பண்றீங்க? ஏன் தான் இப்படி செய்றீங்க? அப்பா, ஏன் வாப்பா இப்படி பண்ற? ஒவ்வொரு வார்த்தைக்கு வார்த்தை அத்தா அத்தா, அவாப்பா அப்பா, இப்படி ஒவ்வொரு வார்த்தையும் சொல்றாரு. இதுக்கு பின்னாடி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லுவான், அவர் சொல்லுவாரு திரும்ப, அத்தா ஏய் நீ ரொம்ப ஓவரா பேசுற, மரியாதையா இருந்துக்க, இல்லைன்னா நானே உன்னை கல்லால் அடிச்சு கொள்ளுவேன், நானே உன்னை காயப்படுத்திடுவேன் அப்படின்னு அவர் சொல்லுவாரு. அவர் சொல்றதுக்கு இவங்க பதில் சொல்லுவாங்க, அஸ்தக்ஃபிருல்லாஹ ரப்பி, என் ரப்பிட்ட உங்களுக்காக நான் பாவ மன்னிப்பு கேட்பேன். சலாமுன், சரி உங்களுக்கு எனக்கு சலாமத்து உண்டாகட்டும். அப்ப கூட அத்தா அவரை எதிர்த்து பேசும்போது கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவங்க அத்தாவை, போயா உனக்கெல்லாம் என்ன சொன்னாலும் அறிவு வராது, புத்தி வராது, என்னோட தொலை அப்படியே சொன்னாரு. அப்படி சொல்லல, சலாமுன், எப்படியோ அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காட்டட்டும். அப்ப அப்படிதான் நம்ம செய்யணும். நம்மளுடைய தகப்பன்ட்ட நம்ம ஏதாவது ஒரு தவறை காண்றோம், அவர் தப்பு பண்றாருன்னு நமக்கு தெரியுது, அவரை சொல்லும் முறைப்படி சொல்லணும். அதையும் தாண்டி அல்லாட்ட கையேந்தன், யா அல்லாஹ் எங்க அத்தா இப்படிலாம் இருக்கிறாரு, அவருக்கு நேர்வழி காட்டு அப்படின்னு என்ன செய்யணும்? அவர்கிட்ட கெஞ்சணும். அதனாலதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த அளவுக்கு தன்னுடைய அத்தாவை மதிச்சதுனாலதான் அவங்க புள்ள இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த அத்தாவை தன்னுடைய அத்தாவை எவ்வளவு மதிக்கணும்ன்றமோ அந்த அளவுக்கு மதிச்சது. நான் வெட்ட போறேன்னு சொன்னப்போ கூட அல்லாஹ்வுடைய கட்டளையாக இருந்தா தாராளமா யா அபத்திஃப் அல் மா துக்மர், அதே வார்த்தைய மகன் சொல்றாரு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி, யா அபத்தி எங்க அத்தாவே, இஃப் அல் மா துக்மர், அல்லாஹ் உங்களுக்கு என்ன சொன்னாலும் அது செய்யுங்க, தாராளமா செய்யுங்க. இப்ப நாம நம்மளுடைய பெற்றவங்கள்ட்ட எப்படி நடந்து கொள்கிறோமோ அப்படித்தான் நம்ம பிள்ளைங்க நம்மள்கிட்ட நடந்துக்குவாங்க அப்படிங்கிறத அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த விஷயத்துல சொல்லி காட்டுவான். அப்பாவை பொறுத்தவரை, அத்தாவை பொறுத்தவரை உண்மையிலேயே வெளியில் தெரியாத அன்பு, அது மூடி மறைச்சி உள்ளுக்குள்ளேயே வச்சிருக்கிற அன்புக்கு சொந்தமானவர் தான் அத்தா. அவருக்கு ஓப்பனா பாசம் காட்ட தெரியாது,
ஓப்பனா அழ தெரியாது, அதெல்லாம் அம்மா செய்வாங்க. அத்தா அப்படிப்பட்டவர். ஆனால் அத்தா தான் பேசிக். அம்மாவுடைய அன்பு மடியில் தெரியும். ஒரு கவிஞர் சொல்றார், அம்மாவுடைய அன்பு மடியில் தெரியும். ஏதாவது கவலைன்னா அம்மா மடியில போய் அழுதுடலாம். அம்மாவுடைய பாசம் மடியில். அத்தா மடியில போய் என்னைக்காவது படுத்திருக்கோமா? என்னைக்காச்சும் அத்தாவை கட்டி பிடிச்சி அழுது இருக்கிறோமா? ஏதாவது பிரச்சனை வந்து அம்மாவை கட்டி பிடிச்சி அழுதுவோம், அம்மாட்ட விஷயத்த சொல்லுவோம், கொட்டுவோம். என்னதான் பெரிய பிள்ளை ஆயிட்டாலும் சரி, அம்மாவுக்கு புள்ள தான். கல்யாணம் முடிஞ்ச பின்னாடி கூட அம்மா மடியில் போய் படுப்போம். அம்மா மடியில் போய், அம்மா எனக்கு எந்த விஷயம், ஏண்டா என்னடா விஷயம், அவங்க தலையை கோதி கொடுத்து ஒரு ஏதாவது நல்ல வார்த்தைகள் சொல்லிட்டா எவ்வளோ பெரிய சந்தோஷம் இல்லை? அது வெளியில் தெரிகிற அன்பு. ஆனா ஒரு அத்தாவுக்குண்டான அப்பாவுக்குண்டான அன்பு அவருடைய தேய்ந்து போன காலணியிலும் இவருடைய வியர்வை படிந்த சட்டையிலும் தெரியும். அவர் தனக்காகவே எல்லாம் தெரியும். நமக்கு தெரியும், நமக்கு செலவு பண்றதுக்கு யோசிப்போம். ஆனா பிள்ளைங்களுக்கு அப்படின்னு சொன்னா யோசிக்காம செலவு பண்ணுவோம். நமக்கு செலவு, நமக்கு ஒரு நோய், ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்னா நாம ஜிஹெச்சுக்கு போகலாம், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகலாம். அங்கே போனால் தேவையில்லாமல் கறந்துருவான். சரி, கறந்துட்டு போகலாம், சம்பாதிச்சு தான் வச்சிருக்கிறோமே, கொடுக்க வேண்டியது. போயிடுச்சுன்னா பிள்ளைங்களுக்கு கஷ்டமாயிடும், மனைவி கஷ்டமாயிடும். கொஞ்சம் தான் இருக்கு, கொஞ்சம் தான் சேர்த்து வச்சிருக்கேன், போயிடுச்சுன்னா என்ன பண்றது? அதனால இங்கே போனால் பரவாயில்ல. அதே பிள்ளைக்கு ஒன்றுன்னா பரவாயில்ல, ஜிஹெச்சு கூட்டு போகலான்னு என்ன சொன்னாலும் வேணாம், நல்ல ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போவோம், நல்லபடியாக பார்ப்போம், பிள்ளைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அப்போ தனக்கு ஏதாவது ஒன்றுன்னா அதை பற்றி கேர் பண்ணாம, பிள்ளைகளுக்கு ஒரு ஆசைனா கூட அதை கடன் வாங்கி கொடுக்கணுன்ற அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. மெம்பர் படியில ஏறி பயான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹுடைய பேர குழந்தை ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா பெரிய அபா மாதிரி உள்ள ஜிப்பாவை போட்டுக்கிட்டு, அவனை விட ஜிப்பா பெருசா இருக்கு, சின்ன பிள்ளை, அதை போட்டுக்கிட்டு தத்தி உள்ள வந்துகிட்டு இருக்கான் நடந்து. ஸல்லல்லாஹு மெம்பர் படியில் நின்று பயான் பேசிட்டு இருக்கிறாங்க. பயான் பேசினா பயான் ஓட மாட்டேங்குது, பேர பிள்ளைய தான் பார்க்க வேண்டியது இருக்கு. எங்கடா கீழே விழுந்துருவானோன்னு இருக்கு. இங்க பயானே ஓடலை. உடனே கீழே இறங்கிட்டாங்க, மெம்பரை விட்டு கீழே இறங்கி நேர போய் பேர பிள்ளைய கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு அப்புறம் வந்து ஏறி பயான் பேசினாங்க. அப்ப சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த குழந்தைகள் முபுகிலத்துன் முஜிபினத்துன், உங்களுடைய பிள்ளைகள் உங்களை கஞ்சனாக ஆக்கிவிடும், குழந்தைகள் உங்களை கோழைகளாக ஆக்கிவிடும். கல்யாணத்துக்கு முன்னாடி பிள்ளை இல்லாதப்ப எங்க போனாலும் என்ன அப்படின்னு தைரியமா பேசுவீங்க. ஆனா பிள்ளை பெற்ற பின்னாடி ஏதாவது ஒண்ணுன்னா வீட்டுக்கு வந்துட்டானா, நம்ம புள்ள போகுது இப்போ ஸ்கூலுக்கு போறான், அவனை ஏதாவது செஞ்சுட்டா, நம்மள்ட்ட இருக்கிற வீரம் எல்லாமே புள்ள பெற்ற பின்னாடி என்னவா மாறிடுங்கிறாங்க, கோழைத்தனமா மாறிடும். நீ எவ்வளவு அதிகமா செலவு பண்றியோ செலவு பண்ணுவ, ஆனா புள்ளைய பெத்த பின்னாடி நீ பகீல் ஆயிடுவ, கஞ்சன் ஆயிடுவ, உனக்கு நீ செய்யறதுக்கு மனசு வராது. ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை. அதனாலதான் சொல்லுவாங்க தமிழ்ல கூட, பல் விழுவதற்கு முன் மென்றுகொள், புள்ளை பெறுவதற்கு முன் தின்றுகொள். பல்லு இருக்கும் போதே கடலை மிட்டாயெல்லாம் சாப்பிடணும்னா சாப்பிடணும், அப்புறம் பல்லு போச்சுன்னா ஒன்றும் திங்க முடியாது. அதே மாதிரிதான் ஆசைப்பட்டதை சாப்பிடணும்னா குழந்தை பெறுவதற்கு முன்னாடியே சாப்பிட்டுருந்தோமா. பிள்ளைங்களை பெத்த பின்னாடி நம்ம ஆசையெல்லாம் பின்னாடி போயிடும். நம்ம ஆசையை நிறைவேற்றணும்னு தோணவே தோணாது. பிள்ளைகளுக்காக, குழந்தைகளுக்காக. இங்கிருந்து பக்கத்துல போனா கூட டவுன் பஸ் ஏறி அப்படி இப்படி போற ஒரு அத்தா தான் பிள்ளைய ஸ்கூலுக்கோ மற்றவர்களோ போகும்போது ஆட்டோ பிடிச்சி அனுப்பணும், கார் பிடிச்சி அனுப்பணும் ஆசைப்படுறோமா இல்லையா? அத்தா இன்னைக்கு நடந்தே தான் போறாரு, நடந்தே தான் வர்றாரு. பையன் BMW ஸ்கூட்டர்ல போறான், வாங்கி கொடுக்குறாரு. ஏன் தான் கஷ்டப்படுறதை யோசிக்கிறது இல்லை அவனுக்காக. தன் பசி மறந்து பிள்ளைகளின் ருசி தேடி நடு நிசி வரை உழைக்கும் நடைப்பின தியாகி அப்பா. ஆனா அத்தாவனுடைய அன்பு எப்பவுமே வெளியில தெரியாம, நமக்கு ஒரு புள்ள பெற்று நாம கஷ்டப்படும் போதுதான் இப்படித்தானே நம்ம அத்தா இருந்திருப்பாருன்னு யோசிக்க தோணுதே தவிர, அத்தா இருக்கிற வரைக்கும் அவருடைய அன்பு, அவருடைய பாசம், அவர் நமக்காக செஞ்ச அந்த கஷ்டம், இது எதுவுமே தெரியாமலேயே போயிடுது. அதனாலதான் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு சொல்றாங்க, அத்தாவும் அந்த அளவுக்கு கண்ணியத்திற்குரியவர் அவர்தான், உன் சொர்க்கத்து வாசல், அதை தயவு செய்து அடைச்சிடாத,
அதை திறந்து வைக்கணும்னு சொன்னா அத்தாவுக்கு உண்டான எல்லா விதமான சந்தோஷமான விஷயங்களையும் அத்தாவுக்கும் செய்யணும் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க. அத்தா எமோஷனல் மிக்சர், அதே மாதிரி நான் எக்ஸ்பீரியன்ஸ். அவருக்கு எதையுமே வெளியே எவ்வளோ கஷ்டம் இருக்கும், ஆண்களுக்கு இல்லாத கஷ்டமா? வெளியில போறோம், எவ்வளோ பிரச்சனைகளை சந்திக்கிறோம், இது ஏதாவது வீட்டுல கொண்டு போய் கொட்டுவோமா? வீட்டுக்கு போயிட்டா பிள்ளைங்களுக்கு நம்ம படுற எந்த கஷ்டமாவது பிள்ளைக்கு தெரியுமா? நம்ம எப்படி சம்பாதிக்கிறோம், எவ்வளவு சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம், இதெல்லாம் நம்ம பிள்ளைக்கு தெரியற மாதிரியே பண்றோம். அவனுக்கு எது வேணாம் செய்வோம். நம்ம இப்படி கஷ்டப்படுறோம்னு தெரிஞ்ச புள்ள அதை வேணான்றுவான், இதை வேணான்றுவான். அவன் நல்லா இருக்கட்டும், அவன் நல்லா இருக்கணும். எவ்வளவு கஷ்டம். இதே மாதிரி தானே நம்ம அத்தாவும் நமக்காக கஷ்டப்பட்டு இருப்பாரு. நாமளாவது பரவாயில்ல, இன்னைக்கு நல்லா இருக்கோம். நம்ம அத்தா எப்படி இருந்தாரு, நம்மளை படிக்க வைக்கிறதுக்காக எத்தனை பேர்த்து போய் நின்றுருப்பாரு, எத்தனை பேர்த்து போய் எப்படியெல்லாம் சிரமப்பட்டிருப்பாரு, கஷ்டப்பட்டிருப்பாரு, எவ்வளவு கடன் வாங்கியிருப்பாரு, எங்கெல்லாம் போய் நின்று நம்மளை எப்படியெல்லாம் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு இன்னைக்கு நம்மளை சமுதாயத்துல ஒரு பெரிய ஆளா கொண்டு வந்து நிறுத்திருக்கிறாரு. அவருக்குண்டான மரியாதையை செலுத்தாத மனுஷனான்னு கேட்கிறாங்க கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே எந்த அளவுக்கு மார்க்கத்தில் தாய் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறதோ அதே அளவுக்கு கொஞ்சமும் குறைவில்லாமல் அத்தாவும் தன்னுடைய பெற்ற தகப்பனும் முக்கியமானவராக மார்க்கம் நமக்கு வழிகாட்டுகிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பெற்றவர்களை, பெற்று கொண்டிருப்பவர்களுக்கு இருப்பவர்களை அவர்களை கண்ணியம் செய்து அவர்கள் மூலமாக சொர்க்கத்தை அடையும் பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்குவானாக. யார் அவர்களை இழந்திருக்கிறோமோ அவர்களுடைய மன்னரையை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொர்க்கத்தின் பூந்துளையாக ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா மௌலானா முஹம்மதின் وعلى آل سيدنا مولانا محمد وبارك وسلم عليه. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا اغفر لنا ذنوبنا وإسرافنا في أمرنا وثبت أقدامنا وانصرنا على القوم الكافرين. اللهم تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتخشعنا وتضرعنا وتمم تقصير أعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الأبرار. ربنا لا تجعلنا فتنة للقوم الظالمين ونجنا برحمتك من القوم الكافرين. اللهم اخرج اليهود والنصارى من جزيرة العرب. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله.